ஹலோ ஆல் வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் எங்க போறாங்க அப்படின்னா அகமதாபாத் போறாங்க ஜிடியோட விளையாடுறதுக்கு. ஜிடியோட ஹோம் கேம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜிடிஆர் அகைன் கோயிங் வித் குட் மொமெண்டம். ஆர்ஆர் வந்து பேடா ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் தே ஆல்சோ காட் சம் மொமெண்டம் கோயிங். இந்த மேட்சை பத்தி இனிஷியல் தாட்ஸ் என்ன? நீங்க சொல்ற மாதிரி ஜிடி ஈவன் தோ த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த போதும் பேடா ஆடல. they have picked up after the auction. they know their combination. they playing great cricket. ஆர்ஆர் கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆனாங்க. காம்பினேஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டாங்க. நவ் தேர் பேக் ஆன் ட்ராக், பர்டிகுலர்லி ஆஃப்டர் நிதிஷ் ராணாஸ் எமர்ஜென்சி, ஜோஃப்ரா ஆர்ச்சர்ஸ் எமர்ஜென்சி, பாட்டம் லைன். ஓகே, அப்படிங்கும் போது ஆர்ஆர் இஸ் லுக்கிங் பிரிட்டி ஸ்ட்ராங்கர். தட் இஸ் அ ஹானஸ்டி ஐ கேன் டெல் யூ. இப்போ உங்களுக்கு இங்க வந்துட்டு லாஸ்ட் டைம் என்ன சொன்னோம், 195 இஸ் தி வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். இப்ப இங்க வந்துட்டு ஜிடி மும்பை ஆடின போது ஜிடி ஸ்கோர் 196 அண்ட் 1/36 ரன்ஸ். ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் உங்களுக்கு வந்து போலிங் இன் பவர் பிளே, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாரி, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பேட்டிங் இன் பவர் பிளே, லாஸ்ட் 6 ஓவர்ஸ் பேட்டிங், இந்த டெத் ஓவர்ஸ். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் செட்டிங் பேஸ், கடைசி 6 ஓவர்ஸ்ல நீங்க நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரன்னு ப்ளீட் ஆகும். இப்ப ஜிடி வந்து பாத்தீங்கன்னா 66 ஃபார் ரோலாஸ், மும்பை 48 ஃபார் 2. பாட்டம் லைன் அங்க உங்களுக்கு போச்சு. ஜிடி வந்து 56 லாஸ்ட், 66 இந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ். மும்பை குட் ஒன்லி கெட் 54 இந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ். அதுதான் வந்து மெயின் இது. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் லாஸ்ட் 6 ஓவர்ஸும் ஃபேஸ் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ரபாதா வந்து டீமை ஜாயின் பண்ணிட்டாரு. பட் நாளைக்கு ஒரு ஆடுவாரா? இன்னைக்கு வந்துருவாரு, நாளைக்கு உடனே ஆடுவாரா? லாங் டிராவல்ல ஃபாஸ்ட் பவுலரு, அது மெடிக்கல் டீம் தான் இது பண்ணோம். அவங்க ரபாதா இல்ல போதும் அவங்க கவலையே படல. they just went on with 3 overseas. பட் பிரவரா அவைலபிள்னா ஹில் ஸ்ட்ரைட் அவே பிளேன்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸ்ட்ரைட் அவே பிளே இல்ல, ஆடணும். மேட்ச் வின்னர் சார் ககிசோர் ரபாதா. ஒரு ஜெனுவன் விக்கெட், ஐபிஎல் ரெக்கார்ட் செத்து போறதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு. யூ நீட் தட். சி, அந்த டீம்ல வந்து they have got very good fast bowler. சிராஜ் ரொம்ப நல்லா போடுறாரு. இஷாந்த் சர்மா இஸ் bowling well. பிரசீத் இஸ் bowling well. பட் 140 ரொப்புன்னு போடுறது, இந்த நியூ பால் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணணுங்கும் போது, you have a world class bowler like Rabada. if he is ready, he should take the field. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அப்படி வந்து அவங்க இப்ப ரைட் நவ் எப்படின்னா, இந்த லாஸ்ட் பிளேயிங் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷெர்ஃபேன் ரதர்பட், ஷாருக் கான், ராகுல் திரிபாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசீதன், முகமது சிராஜ். ஒரே இது இந்த இம்பாக்ட் சப் 3 இது வச்சிருக்கேன். இஷாந்த் சர்மா ஸ்லாஷ் ககிசோர் ரபாதா ஸ்லாஷ் அர்ஷத் கான். ககிசோர் ரபாதா அவைலபிள்னா ஸ்ட்ரைட் அவே டேக் த ஃபீல்டு. அப்படி இல்லைன்னா இஷாந்த் சர்மா இவன் தோ இஸ் எக்ஸ்பென்சிவ், இந்த கடைசி ஓவர்ல செம்மடி வாங்கிட்டு வர அவ்வளோ பேடா போடல. ஹர்ஷத் கான் ஆல்சோ போல்ட் வெல் அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், பிக்கிங் அப் த விக்கெட் ஆஃப் விராட் கோலி. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ கிளென் பிலிப்ஸ் தான் நம்ம சொல்லினே இருந்தோம். ரதர்ஃபோர்ட் பதில் ரதர்ஃபோர்ட் ஜெல்ட் இன் பிரில்லியன்ட்லி, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் வேற ஒரு புது டைமென்ஷனை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ராயல்ஸும் பாத்தீங்கன்னா பெருசா வந்து டீம் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் துஷார் தேஷ்பாண்டே வில் பி பேக். லாஸ்ட் டைம் வாஸ் அன்வெல் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். So their playing 11 is going to be SSP Jaiswal, Sanju Samson, Nitish Rana, Riyan Parag, Dhruv Jural, Shimron Hetmeyer, Shubham Dubey, Wanindu Hazaranga, Jofra Archer, Mahesh Deekshana, Tushar Deshpande, and their impact sub is going to be Sandeep Sharma. அப்படிதான் அவங்க போவாங்க. இப்பெல்லாம் அவங்க இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டா யூஸ் பண்றது இல்ல அந்த சுபம் துபே. அதுக்கு பதிலா பவுலிங் பண்றப்ப எக்ஸ்ட்ராவா குமார் கார்த்திகேயா கொண்டு வந்துடுறாங்க. அதை தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இப்ப தெர் இஸ் இப்ப இப்ப எல்எஸ்ஜி வந்து மேட்ச் நம்ம சொன்ன பாருங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்துல் சமாத், மணிமாறன், சித்தார்த்தியோன்னு. இப்ப அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அப்துல் சமாத் ஆடவே இல்லைன்னா மணிமாறன் சித்தார்த், அந்த மாதிரி the same thing they will see whether they need Shubham Dubey to use it. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, straight away they will try and add குமார் கார்த்திகேயா to have a variety. அப்படிங்கும் போது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் ஹவு கிளவர்லி யூஸ் தி இம்பாக்ட்ஸ். பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் ஸ்டார்ட்னா இந்த டாப் 3 தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டாப் 3ன்னு சொல்லியிருக்கேன். தட் சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்டர். அது அடிக்கவே முடியாது. பட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் இஸ் பேக் டு ஃபார்ம். சேட்டாவும் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. அதே மாதிரி நிதிஷ் ராணாவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஸ்டில் அந்த டாப் 3 have been just brilliantly consistent. honestly speaking, அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. இந்த கடைசி 6 ஓவர்ஸ்ல பீஃப் அப் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு இங்கே வந்துட்டு துருவ் ஜூரல், அவரும் வந்து ஒரு நல்ல ஹிட்டரு. பட் என்ன சொல்றது, டிஸ்ட்ரக்டிவா தெரியாது. சிம்ரன் நெட்மயர் டெஃபினெட்லி டிஸ்ட்ரக்டிவ், அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இஸ் நாட் அரைவ்ட் இன் த டோர்னமெண்ட். தூபே கேன் பேட், வனிது ஹசரங்கா கேன் பேட். இப்ப அங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 5 ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இப்ப வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம் வராரு. எவ்வளவு பெரிய சிக்ஸ் அடிப்பாரு நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஷாருக் கானை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ராகுல் தவாட்டியை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ரஷீத் கான் கேன் கம் தேன் அண்ட் ரியலி ஹர்ட் யூ. சாய் கிஷோர் கேன் பேட்ன்றதுனால அவங்களுக்கு அந்த எட்ஜ் டெஃபினட்டா இருக்கு. ஆல்சோ தே ஆர் பிளேயிங் அட் ஹோம்ன்றதுனால they just go with 52-48. ஏன்னா போலிங்கும் போது ரெண்டு டீமே வந்துட்டு பெருசா இதுவா இல்லைன்னா ரஷீத் கான் இஸ் நாட் இன் இஸ் பீக் ஃபார்ம். அப்படிங்கும் போது அவங்க அப்படியே வச்சு வச்சு பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய போலிங்ல பெருசா நான் எட்ஜ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த ரெண்டு வின் ஃபேக்டர் வித் பேட் ஃபர்ஸ்ட் 6 overs லாஸ்ட் 6 overs அவங்களுக்கு இருக்கிறதுனால ஆல்சோ பிளேயிங் அட் ஹோம் தே ஹேவ் a decent record. I feel குஜராத் டைட்டன்ஸ் will go with 52-48 எட்ஜ். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க எப்பவுமே அந்த பக்கம் போற ஆளு தானே, சொல்லுங்க. ஜிடியா ஆர்ஆர்? இந்த மேட்ச் ஜிடி ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பீடா. நீங்க சொல்ற எல்லாமே ஒத்துக்கிறேன், வேலிட் பாயிண்ட்ஸ். எஸ்பெஷலி ரப்படா அவைலபிள்ன்றது ஐ திங்க் இட் இஸ் a பிக் போனஸ் ஃபார் தம். அவைலபிள் நான் அசியூம் பண்றேன், ஸ்ரீச்சிட் நீங்க சொல்றீங்க, பேஸ்ட் ஆன் தட் நான் சொல்றேன். பிளஸ் ஹோம் கண்டிஷன்ஸ் மைட் பி கைண்ட் ஆஃப் ஸ்லைட்லி டூ மச் ஃபார் ஆர்ஆர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜிடி ஆர் இன் குட் ஃபார்ம், தே ஷுட் கண்டினியூ தட். ஜிடி வில் வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன இந்த மேட்சுக்கு? நான் சொன்னேனே, ஆர்ஆர் இஸ் ஆல்சோ பீக்கிங் அட் த ரைட் டைம். தட் நாட் அவங்க பேட்டிங் சரியில்லை, போலிங் சரியில்லை. பேட்டிங் கொஞ்சம் ஃபினிஷர்ஸ் மட்டும் வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடுவாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அந்த இதுல படும், சந்தேகமே இல்லை. சாம்சனும் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு, அவரையும் அடிப்பேன். ஜாஸ் பட்லருக்கு டெஃபினட்டா அங்க படும் அகமதாபாத்ல. சாய் சுதர்ஷன் அண்ட் தென் சுப்மான் கில். உங்களுக்கு எந்த சான்ஸும் கொடுக்காம 5 பேட்ஸ்மேனையும் அப்படியே எடுக்கிறேன். கன்சிடரிங் த கண்டிஷன் தட் இஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மான் கில். யோ வாயா எடுத்த நான் வனிந்து ஹசரங்கா வச்சு ஸ்டார்ட் பண்றேன். என்னமோ நீ தான் பெரிய ஆள் மாதிரி பேசுற. ஃபர்ஸ்ட் பிக் ஹசரங்காயா அப்படின்னு நான் சொல்லல. நீங்க ஒரு வேளை அதை பண்ணலாம். நீங்க ஆரம்பிங்கப்பா. ஆரம்பிக்கிறேன், ஹசரங்காலே ஆரம்பிக்கிறேன். ரப்பாடா வந்துட்டாருன்னா கண்டிப்பா ரப்பாடாவையும் எடுப்பேன். ரஷீத் கான் விக்கெட்டே எடுக்கல போயிடா. இன்னைக்கு இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாருன்னு எனக்கு தோணுது. அவர் வந்து டூ குட் பிளேயர் டு பி லெஃப்ட் அவுட் ஆஃபன். ஸோ நான் அவங்களுக்கு நேர்மாறா 3 பவுலர்ஸா எடுக்கிறேன். ஹசரங்கா, ரப்பாடா ஆடினா ரப்பாடா, இல்லாட்டி சிராஜும் பயங்கர விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்காரு. ரஷீத் கான் 4. நீங்க சொல்ற மாதிரி ஹை ஸ்கோரிங்கா போனாலும் அடிக்க பார்த்து விக்கெட் விடுவோம், அது உங்களுக்கும் தெரியும் அந்த கணக்கு, அந்த விளையாட்டுலாம். இப்போ நான் அது ஒன்று. ரியான் பராக் ஒன்று நான் எடுக்கிறேன் 5. ஸோ இதான் என்னுடைய பிக்ஸ் பீராஜ். ரபாடா, ரஷீத் கான், சிராஜ், அசரங்கா, ரியான் பராக். இன்கேஸ் இதுல வந்து ரபாடா ஆடலை அப்படின்னா நீங்க இவங்க 2 பேரும் எடுத்துட்டீங்க. துருவ் ஜூரல் நான் எடுக்கிறேன். இன்கேஸ் வந்து ரபாடா ஆடலை அப்படின்னா துருவ் ஜூரல் என்னோட பிக்கு. ஸோ இதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ நீங்களும் சொல்லிட்டீங்க ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன அப்படின்னு, கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11 எல்லாமே. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் நான் சொல்றேனே, எமர்ஜிங் ராயல்ஸ் ஓகே, அடி வாங்கிட்டு கீழே இல்ல, அவங்க அப்படியே மேல வந்துட்டு இருக்காங்க. and they have been strategically brilliant the way they use their resources. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா கவுஹாட்டியில ஸ்பின்னே போடாம மகேஷ் தீக்ஷனா பின்னாடி கொண்டு வந்தது. they are also ticking all boxes. they've been very clever in using their resources. அப்படிங்கும் போது they cannot be return off. இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஜிடியோட பவர் வந்துட்டு கொஞ்சம் அந்த லேட் எண்ட்ல கொஞ்சம் நிறைய இருக்குது. பேட் டீப், இவங்க டோன்ட் பேட் டீப். ஒருவேளை இவங்க இந்த ஃபர்ஸ்ட் 6 overs பேஸ் இவங்க வின் பண்ணலன்னா கடைசி 6 overs பேஸ் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். கன்சிடரிங் த ஃபேக்ட் த ஃபார்ம் ஆஃப் சிம்ரன் நெட்மயர் அண்ட் சிவம் துபே இன் அண்ட் அவுட். நீங்க சொல்ற மாதிரி தேவைப்பட்டா யூஸ் பண்றாங்க. இஸ் நாட் பீன் ரெகுலர். ஃபர்ஸ்ட் மேட்ச் செம்மாட்டி அடிச்சாரு துருவ் ஜூரல், அதுக்கப்புறம் அவரும் பெருசா இதுக்கு வரலங்கும் போது அதுல கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால ஐ எம் டெல்லிங் ஜிடி இட்ஸ் நாட் சச் வே தட் யூ கிவிங் ஓவர்வெல்மிங் எட்ஜ். நீங்களும் ஜிடின்னு சொல்லியிருக்கீங்க. ஜிடி ஜெயிச்சிட்டாங்கன்னா 5-4 there be somewhere else. இவங்க ஜெயிச்சாங்கன்னா டேபிளே கடுபடாயிடும். எல்லாம் 2-3 மேட்ச் ஜெயிச்சு, ஆர்சிபி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். We wish both the teams very well on this. Let us see who comes out trumpet. Until we come back and entertain you for that episode of review between Rajasthan Royals and Gujarat Titans in Ahmedabad with your very own Octopus. Thanks a lot and bye-bye.